கார்த்திகை புராணம் 24ஆம் அத்தியாயம். இவ்வாறு கலகியானவள் நற்கதி அடைந்த கதையை கேட்ட தேவி சத்யபாமையானவள் மனம் குளிர்ந்து புலங்காகிதம் அடைந்தவளாய் உள்ளம் பூரித்தவளாய் பகவானை பார்த்து, சுவாமி, இன்னொன்று கேட்க விரும்புகின்றேன். அதாவது சிம்ஹாத்ரி மலையின் சமீபத்தில் ஓடும் கிருஷ்ணவேணி நதியின் பிரபாவத்தையும் அந்த திருத்தலத்தின் மகிமையையும் அடியாளுக்கு உரைத்தருள வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள பகவானான ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா, தேவி, இந்த கதையை நாரத மாமுனிவர் பிருத்து மன்னரிடம் உரைத்ததை நானும் கேட்டிருக்கிறேன், உனக்கும் தெரிவிக்கிறேன், கேட்பாய். தவிர அப்புண்ணிய திருத்தலத்தின் பிரபாவத்தை எடுத்துரைக்க எவராலும் இயலாது. ஆகையால் நான் சிறிதளவேனும் எடுத்துரைக்கிறேன். அதாவது, முன்காலத்தில் சாக்ஷன் என்கிற மனுவிற்கு அனுகூலமாக பிரம்மதேவரானவர் யாகம் செய்ய வேண்டி சிம்ஹாத்ரி மலையின் பூர்வ பாகத்தில் யாகசாலையை நிர்மாணித்து யாகத்திற்கு வேண்டிய சாமக்கிரியைகளுடன் ஹரிஹர பிரம்மன் சமஸ்த தேவர்களுடன் கூடி அந்த சிம்ஹ மலையை அடைந்தார். அங்கு பிருகு முதலான முனிவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அப்படி இருக்க யாக ஆரம்பம் நெருங்கவே யாக தீட்சை கொடுப்பதற்காக சகல தேவர்களும் முனிவர்களும் ஏகோபித்து பிரம்மதேவருக்கே யாக தீட்சை கொடுக்க வேண்டும் என்று தீர்மானம் செய்தார்கள். அதன்படியே பிருகு முனிவரானவர் பிரம்மதேவரை நோக்கி, சதுர்முகனாரே, இந்த யாகத்திற்கு தமக்கே யாக தீட்சை கொடுப்பதற்காக சகல தேவர்களும் ரிஷி முனிவர்களும் நியமித்து இருக்கிறார்கள். ஆகையால் தாம் தங்கள் தேவியருடன் பீடத்தில் அமர்ந்து யாக தீட்சை பெற்றுக்கொண்டு சம்பிரமமாக யாகத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று கூற பிரம்மதேவரானவர் அதற்கு இணங்கி சரஸ்வதி தேவியாரை வரவழைக்க அவர் இன்னும் வருவதாக இல்லை. காலமோ அதிக்கிரமிக்கின்றது. இதற்கு உபாயம் என்ன என்று கேட்க பகவானானவர் பிரம்மதேவரையும் பிருகு முனிவரையும் பார்த்து, முனிவரே, சரஸ்வதி தேவி வர தடைப்படுகிற காரணம் தெரியவில்லை. யாகாரம்ப காலம் நெருங்கிவிட்டது. இனி தாமதம் செய்யக்கூடாது. இதோ காயத்ரி தேவி இருக்கிறாள். இவளும் பிரம்மதேவருடைய புண்ணிய வசத்தினாலே மனைவியாக அடைந்தவள்தான். ஆகையால் இவளை வைத்து யாகத்தை முடிக்க வேண்டியதுதான் என்று தீர்மானித்து பரமேஸ்வரரும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவும் பிருகு முனிவரும் ஏகோபித்து சம்மதித்து பிறகு பிருகு முனிவர் காயத்ரி தேவியாரை அழைத்து பிரம்மதேவருடைய தட்சிண பார்ஸ்வ பாகத்திலே அமர்த்தி யாக தீட்சை அளிக்க பிரம்மதேவரும் காயத்ரி தேவியும் அந்த யாக தீட்சையை பெற்றுக்கொண்டு யாகத்தை ஆரம்பித்தார்கள். அந்த சமயத்தில் வாணியானவள் யாகசாலையை அடைந்து காயத்ரி தேவியுடன் பிரம்மதேவரானவர் யாக தீட்சையை வகித்து யாகம் நடத்தி கொண்டிருப்பதை கண்டு பொறாமை மேலிட்டவளாக மகா கோபத்துடன் அங்குள்ள தேவர்களையும் பிருகு முனிவர் முதலான முனி புங்கவர்களையும் நோக்கி, தேவர்களே, ரிஷீஸ்வரர்களே, பிரம்மதேவருக்கு தர்மபத்தினியாக விளங்கும் பூஜ்யாளாகிய என்னை தவிர்த்து அபூஜ்யாளாகிய காயத்ரியை வைத்துக்கொண்டு எவ்வாறு யாகம் ஆரம்பம் செய்தீர்கள்? இது தவறு. சொந்த தர்ம பத்தினியை விட்டு மாற்றாளை வைத்து கொண்டு யாகம் நடத்தலாம் என்று எந்த தர்ம சாஸ்திரத்தில் கூறப்பட்டிருக்கிறது? இது அதர்மம், அநீதி. இதனால் இந்த யாகம் நடந்த இடத்தில் துர்பிக்ஷம், பயம், மரணம் இம்மூன்றும் ஏற்படட்டும். நான் அமரும் பீடத்தில் இந்த காயத்ரி தேவியை யார் அமர நியமித்தார்களோ அவர்கள் ஜலஸ்வரூபமாகவும், அதாவது சதா ஜலம் ஓடிக்கொண்டிருக்கும் நதியாகவும், தவிர காயத்ரி தேவியானவள் எனக்கு சமமாய் இருக்கின்ற பீடத்தில் அமர்ந்ததனால் சர்வ காலமும் உலகத்தில் எல்லோராலும் கொண்டாடப்படும் பெரிய நதியாகவும் ஆக கடவது என்று சாபம் கொடுத்தாள் வாணி தேவி. இதை கேட்ட காயத்ரி தேவியானவள் இந்திராதி தேவர்களாலும் பிருகு முதலிய ரிஷி முனிவர்களாலும் தகிக்கப்பட்ட மனதுடையவளாய் சரஸ்வதியை நோக்கி,
ஹே பாரதி, அப்படி நான் நதியாய் அடைவேனே ஆகில் நீயும் ஒரு நதியாக ஓடக்கடவது என்று பிரதிசாபம் கொடுக்க, அங்குள்ள விஷ்ணுதேவர் முதலான சமஸ்த தேவர்களும் ஹூங்காரத்தை பண்ணியவர்களாய் சாஷ்டாங்கமாக சரஸ்வதி தேவியாரை வணங்கி, கலைவாணி, சமஸ்த தேவர்களும் தங்களால் சபிக்கப்பட்டோம். இப்போது நாங்கள் ஜல ரூபத்துடன் நதியாகி விடுவோம். பிறகு உலகமும் நசிந்துவிடும். ஆகையால் இந்த சாபத்தை மாற்றிவிடும் என்று பிரார்த்திக்க, அதற்கு சரஸ்வதி தேவியானவள், தேவர்களே, நான் கொடுத்த சாபம் மீளாது. மேலும் ஒரு யாகமோ யக்ஞமோ செய்வதென்றால் முதலில் மூலப்பொருளாகிய விக்னேஸ்வரரை வழிபட வேண்டும். இங்கு அதுவும் செய்யவில்லை. அதனால்தான் தாங்கள் செய்த யாகத்தில் விக்னம் ஏற்பட காரணம் உண்டாயிற்று. ஆகையால் தாங்கள் உங்கள் அம்சங்களால் நதியாக பெருகி ஓடுங்கள். நாங்கள் இருவரும் காயத்ரி தேவியும் சரஸ்வதி தேவியும் எங்கள் அம்சங்களால் நதியாகி மேற்கு மூலமாக செல்கிறோம் என்று சொல்ல, பிரம்மதேவர், விஷ்ணுமூர்த்தி, சிவபெருமான் முதலானோர் தங்கள் தங்கள் அம்சங்களால் ஜலபூதமாயிருக்கும் நாமத்துடன் பரமேஸ்வரர் வேணியாகவும், பிரம்மதேவர் கூர்மதி என்னும் பெயர் பெற்று நதி ரூபமாகவும் விளங்கினார்கள். இவ்வாறு தேவர்கள் தங்கள் தங்கள் அம்சங்களால் சஹ்ய மலையின் அடியிலிருந்து நதியாக பெருகி ஓடினார்கள். காயத்ரி தேவியும் சரஸ்வதி தேவியும் மேற்கே நோக்கி செல்லும் நதி ரூபம் பெற்றார்கள். இவைகளெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ஹரிஹராளான மகாபலி, ஜாபாலி மற்றும் பிருகு முதலிய முனி சிரேஷ்டர்களும் கிருஷ்ணை, வேணி, கூர்மதி நதிகளின் மகாத்மியத்தை அறிந்து அந்தர்தானமானார்கள். ஆகையால் இந்த கிருஷ்ணை, வேணி, கூர்மதி ஆகிய 3 நதிகளின் உத்பவத்தை எவன் ஒருவன் கேட்கிறானோ அல்லது வாசிக்கிறானோ அவன் பிரம்மஹத்தி தோஷங்களிலிருந்து விடுபட்டு ஜீவன் முக்தன் ஆவான் என்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தேவி சத்யபாமையிடம் தெரிவித்தருளினார். 24ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.